ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெட்டர் ஸ்டோரி. எஸ், நம்ம பார்க்க போகிறது வந்து சுவாமிநாதன் லட்சுமிப்ரியா ரெண்டு பேருமே ஸ்டேஜில் ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு பேசின விஷயங்கள் தான். ஸோ இது வரைக்குமே எனக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. அப்படியா அப்படின்ற சுவாமியை ஆச்சரியப்படுற அளவுக்கு வந்து லட்சுமிப்ரியா வந்து ஒரு விஷயத்தை வந்து ஸ்டேஜில் சொன்னாங்க. எஸ், அது என்னென்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேருமே வந்து அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் வாங்கி அந்த அவார்டை வந்து சூப்பராக கையில் பிடிச்சிட்டு பேசியிருந்தாங்க. ஸோ ஆங்கர் வந்து பேசும்போது, சொல்லுங்கள், நீங்கள் என்ன ஆஃப் ஸ்க்ரீனில் எளிமையாக இருப்பீங்களா, என்னங்க இது எங்களுக்கே சாக்காக இருக்குன்னு தான் அவங்க ரெண்டு பேருமே ஷேர் பண்ண விஷயம். அது மட்டும் இல்லாமல், ஓகே உங்களுடைய பாண்டிங் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா, எஸ் நான் வந்து அவங்கள லக்ஷ்மிப்ரியாவோட காவேரியா வந்து நம்ம சீரியலில் வந்து பார்த்து நான் ரசிச்சிருக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இவரை பற்றி சொல்லணும்னா, இவர் எங்கே ஒரு ஃபைட் சீனு ஒரு எமோஷனல் சீன் நடித்தா கூட அசால்ட்டாக நடிச்சுட்டு போயிட்டு, தம்பி தண்ணி கொண்டு வாப்பா அப்படின்ற ஒரு இதுதான் நாங்கள் அவங்கள பார்த்து வியந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஆஃப் ஸ்க்ரீனில் கூட. ஸோ அந்த ஒரு மாதிரி பர்சன் அவர். அதை வந்து மோல்ட் பண்ணிக்க மாட்டார், அந்த நடிக்கும்போது பயங்கரமாக மோல்டட் பண்ணிவிடுவார் அப்படின்ற மாதிரி தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய லட்சுமிப்ரியா வந்து சொல்கிறாங்க, விஜய்க்கு தெரியாத விஷயத்த வந்து நாங்கள் இதை நோட் பண்ணி இப்போ நான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்றது தான் அவங்க மறுபடியும் ஷேர் பண்ண விஷயம். ஸோ இது நான் அவர்கிட்டே சொன்னதில்லை அப்படின்னு வந்து விஷயம் சொல்லியிருக்காங்க. சொன்னதும் ஒருத்தரை பார்த்து ஸ்மைலிங் தான், அழகாக வந்து ஸ்மைல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம சுவாமி வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஷார்ட் போயிட்டுருக்கோம், ரோலில் டேக் போயிட்டுருக்கோம். சடனாக வந்து நம்மளுடைய காவேரி வந்து, அதாவது லட்சுமிப்ரியா வந்து சடனாக ஒரு மூமெண்ட் பண்ணும்போது எனக்கு பயங்கரமாக ட்ரிகர் ஆகிடும் அப்படின்னு. என்னென்னா, ஆக்சுவலாக அவர் வந்து மனசு ஃபுல்லாக அந்த ரோலில் கேரக்டரில் வந்து காவேரின்னு வச்சுட்டு இருக்காரு. ஸோ அந்த சீனில் வரக்கூடிய அவங்க பண்ண அந்த ஃபன்னி மூமெண்ட்ஸ் எல்லாமே சடனாக அந்த டைமில் ஸ்ட்ரைக் ஆகி அகெயின் அவங்க இப்போ பண்ணதும் ஸ்ட்ரைக் ஆகி அவருக்கு பயங்கரமாக சிரிப்பு வந்துடுமா. பட் எஸ்பெஷலி இப்போ காவேரி மட்டும்தான், அதாவது லட்சுமிப்ரியா மட்டும்தான் அவருக்கு வந்து ட்ரிகர் பாயிண்ட்டாக இருக்கிறாங்க போல் ஸ்மைலிங்க்கு. பிகாஸ் அவங்க பண்ண ஒரு சின்ன விஷயத்தையும் அவர் வந்து லைக் பண்ணி இன்னும் மனசில் வச்சுருந்தா இருக்கார். ஒவ்வொரு ஷாட் எடுக்கும்போதும் அது அப்கமிங்கில் இருந்தாலும் சரி, பழைய ஷாட் அவருக்கு மறுபடியும் ரிமெம்பர் வர மாதிரி தான் நம்மளுடைய எல்பியோட ஆக்டிங்கும் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நம்மளுடைய சுவாமியோட ஆக்டிங்கும் அவங்க ரசித்து ரெண்டு பேருமே வந்து போல்டாக வந்து, அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே மோல்ட் பண்ணுறது எங்களுடைய டேரக்டர் பிபி சார் தான் அப்படின்ற மாதிரி அவரையும் லைட்டாக வந்து சீனில் வந்து கோர்த்து விட்டுட்டாங்க. ஸோ இதுதாங்க இவங்க ரெண்டு பேருமே சொல்லக்கூடாத இருந்த சீன் எல்லாமே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹார்ட் சிம்பிளையும் வச்சு ஃபேன்ஸ் எல்லாமே ஒரு சந்தோஷத்தையும் படுத்திட்டாங்க. இந்த விஷயத்தை அவங்க ஷேர் பண்ணும்போது அவங்க ஃபேஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்மைலிங் ஃபேஸ் மட்டும்தாங்க. வீடியோ பார்க்கலாம், நீங்கள் போய் மறக்காம பாருங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ.